நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவ நண்பர் ஒருவர் சில கேள்விகளை பதிவிட்டிருந்தார். அவர் அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவருடைய கேள்விகளுக்கு மதிப்பளித்து அந்த கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன்னாகவே என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நான் சொல்றேன். நான் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவன், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வழிபடுபவன். அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் இதை பொது வழியிலே சொல்றேன். என்னுடைய நிலைப்பாடு இதுதான். நண்பர் வந்து பரிசுத்த வேதாகமத்தையும் சனாதன தர்மத்தையும் கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு. கடவுள் ஒருவர் தான், வழிகள் பல வழிகள் கிடையாது, கிறிஸ்தவ மதம் மட்டும்தான் வழி, கிறிஸ்தவ மதத்துல உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்லியிருக்கு, சனாதன தர்மத்துல உருவ வழிபாடு சொல்லியிருக்கு, கிறிஸ்தவ மதத்துல தெய்வத்தை ஆவியாக தொட வேண்டும்னு சொல்லியிருக்கு இப்படின்னு சொல்லி சில கேள்விகளை எழுப்பியிருந்தாரு. இந்த சிலை வழிபாட்டிற்கு முதல்ல வருவோம். கிறிஸ்தவ மதத்திலேயே நீங்க எந்த ஆசை சர்ச்சுக்கு போனாலும் அங்க இயேசுவினுடைய சிலையை வைத்திருக்கிறார்கள், கொடிமரம் வைத்திருக்கிறார்கள், சிலுவையை வைத்திருக்கிறார்கள். அப்ப அதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களா? அப்படி இருக்கும்போது இந்து மதத்துல மட்டும் எப்படி நீங்க உருவ வழிபாடு தவறுன்னு சொல்லலாம்? இதற்கு பேர் என்ன தெரியுமா? மதவெறி. சரி, நண்பர் கூறியது போல கிறிஸ்தவ மதம் மட்டுமா இருந்தது? நான் கிறிஸ்தவ சமுதாயத்தை பின்பற்றுவோம், எனக்கு கிறிஸ்தவ மதம் தான் இறைவன் அடையக்கூடிய வழி. இந்து மதத்தை பின்பற்றுவர்களும் பிற மதத்தை பின்பற்றுவர்களும் அவர்களுக்கு அவருடைய மதங்கள் தான் இறைவன் அடையக்கூடிய வழிகள். கிறிஸ்தவ மதம் வருவதற்கு முன்னாகவே இந்த உலகத்துல பல மதங்கள் இருந்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இந்து மதம் என்று சொல்லக்கூடிய இந்து சமயம், இந்து தர்மம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னர் கிமு 1500 வருடங்களுக்கு முன்பாகவே இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட்ஸ் இருக்கு. யூத மதம் கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இருந்திருக்கிறது. பழைய காலத்துல வந்து பெர்ஷியான்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், அந்த ஈரான்ல ஜுராஸ்டினிசம் அப்படின்னு ஒரு மதம் இருந்திருக்கு. அது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இருந்திருக்கிறது. பௌத்த மதம், சமண மதம், இது இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ரொம்ப பாப்புலரா இருந்த மதங்கள். கிறிஸ்துவுக்கு முன் 6வது ஆண்டுல தோன்றின மதங்கள். சீன தத்துவம் கிறிஸ்துவுக்கு முன் 6வது ஆண்டில் தோன்றிய தத்துவம். அதே போல எகிப்து, கிரீஸ், ரோம் நகரங்கள்ல பல தெய்வ வழிபாடுகள் இருந்திருக்கிறது. அந்தந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அவங்க மதம் தான் இறைவனை அடையக்கூடிய வழிகள். இதுதான் சனாதன தர்மம் கூறுகிறது. இதுல நீங்க இந்து தர்மத்தை ஸ்பெசிபிக்கா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்து தர்மத்துக்குள்ளேயே காணபத்தியம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு, சைவம் என்று சொல்லக்கூடிய சிவன் வழிபாடு, வைணவம் என்று சொல்லக்கூடிய திருமால் வழிபாடு, சாக்தம் என்று சொல்லக்கூடிய சக்தி வழிபாடு, கௌமாரம் என்று சொல்லக்கூடிய முருகன் வழிபாடு, சௌரம் என்று சொல்லக்கூடிய சூரிய வழிபாடு, இது எல்லாமே இந்து தர்மத்தில் இருந்த வழிபாடுகள். இது எல்லாமே இந்து சமயம் சேர்த்து மற்ற சமயங்கள் எல்லாமே அந்தந்த மக்கள் பின்பற்றக்கூடிய மதங்கள் தான், அவங்களுக்கு இறைவனை அடையக்கூடிய வழிகள். இதுதான் சனாதன தர்மம் சொல்லுது. என்ன மதம் பிடிக்குமோ நீங்க அந்த மதத்தை பின்பற்றுங்கள். கிறிஸ்தவன் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுங்கள், இஸ்லாமியன் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுங்கள். பின்பற்றி அந்த மதத்துல இறைவனை அடையக்கூடிய வழியை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு தான் சொல்லுது. இது மதவரியா? என் நண்பர் நீங்க சொல்றது மதவரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பரே. என்னுடைய நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் அனைவரும் சமம், மனிதர்களுக்குள்ளேயே ஜாதிய வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்று கூறுவது வேதாகமம். ஆனால் சனாதன தர்மத்தில் சாதிய வேறுபாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய, என்மேல் உண்மையான அன்பு இருக்கக்கூடிய சாம்பவர் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்காகவே ஒரு ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல, சால்வேஷன் ஆர்மி. கிறிஸ்தவ மதத்தெல்லாம் ஜாதி இல்லையே, அப்ப எதுக்கு அந்த ஜாதி மக்களுக்குன்னு தனி ஆலயம் இருக்கு? இதை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? சனாதன தர்மத்துல ஜாதி இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா 10 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அந்த 10 அவதாரத்துல ஒரே ஒரு அவதாரம் வாமன அவதாரம். அந்த அவதாரம் மட்டும்தான் பிராமணர். இன்றைக்கு இந்து மக்கள் பெரிதாக வழிபடக்கூடிய ராமபிரானும் கண்ணனும் பிராமணரே கிடையாது. பராசரர் என்ற முனிவருக்கும் ஒரு மீனவர் குலத்தை சேர்ந்த அம்மையார் சத்தியவதி அவர்களுக்கு மகனாக பிறந்தவர் வேதவியாசகர். இன்னைக்கு இந்து தர்மத்துல பின்பற்றக்கூடிய மகாபாரதம் முதல் 18 புராணங்கள் முதல் பிரம்மசூத்திரம் வரைக்கும் தொகுத்தவர் வேதவியாசகர். அவர் பிராமணரே கிடையாது. அப்படி நீங்க பார்க்கும்போது இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை தொகுத்தவர்கள் யாருமே பிராமணர் கிடையாது. ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எடுப்போம். இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள்ல பல ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பிராமணர் கிடையாது. ரத்னாகர் என்ற ஒரு கொள்ளைக்காரர் இருந்தார். அவர் நாரத முனிவனுடைய ஆசி பெற்று ராமபிரானுடைய அருள்ல வால்மீகி முனிவராக மாறி எழுதிய நூல் தான் ராமாயணம். ராமரும் பிராமணர் இல்லை, ராமாயணத்தை எழுதியவரும் வால்மீகி முனிவரும் பிராமணர் கிடையாது. இதுல இருந்து என்ன உண்மை தெரியுது தெரியுமா? இந்து தர்மத்திலையும் சரிதான், சனாதன தர்மத்திலையும் ஜாதியின் ஒரு விஷயமே கிடையாது. முன்னாடி பண்டைய காலத்தில் வாழ்ந்த மகான்களும் முனிவர்களும் கடவுளும் யாருமே ஜாதியை பின்பற்றவில்லை. ஜாதிகள் எல்லாமே மனிதன் தன்னுடைய வாழும் இடங்களில் அவரவர் வசதிக்கேற்ப உருவாக்கப்பட்டதுதான் ஜாதிகள். என்னுடைய நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரு. பகவத்கீதையில வந்து வர்ணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது தவறு. கிறிஸ்தவ மதத்துல வந்து அப்படி கிடையாது. பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ள பிராமணர், சத்திரியர்,
வைசியர், சூத்திரர், இந்த 4 வர்ணங்களுமே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஜாதியை வச்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே பகவத்கீதையில சொல்லல. நான் பகவத்கீதையை பார்த்து படிச்சுதான் சொல்றேன். அப்ப எப்படி இந்த வர்ணங்கள் வந்தது என்றால், தொழிலை வைத்துதான் அவரை சத்திரியர், பிராமணர், அப்படி கடவுளுக்கு தொண்டு செய்வார் பிராமணர், போருக்கெல்லாம் போறவங்க சத்திரியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிறிஸ்தவ மதத்துல இருந்தா, இப்போ என்னுடைய அப்பா தச்சு தொழிலே செய்யறாரு, நான் தச்சு தொழிலே செய்யறேன், என் குடும்பமே தச்சு தொழிலே செய்யுது அப்படின்னு சொன்னா என்ன எப்படி சொல்லுவாங்க? தச்சரன்னு தான் சொல்லுவாங்க. இதே எங்க அப்பா தச்சு தொழில் பண்ணாரு, நான் படிச்சு கலெக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன தச்சரன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நான் என்ன கலெக்டர்னு தான் சொல்லுவாங்க. இயேசு இருக்காரு, இயேசு பிறந்திருக்காரு, தச்சனுடைய மகன். அப்ப அங்கேயும் தொழிலை வைத்துதான் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பகவத்கீதையிலையுமே தொழிலை வைத்துதான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர ஜாதியை வைத்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எங்கேயுமே பகவத்கீதையில சொல்லல. நீங்க சொல்ற மாதிரியே 4 ஜாதிகள் இருக்குன்னே வச்சுப்போமே. இன்னைக்கு இந்தியாவில 4 ஜாதி மட்டும்தான் இருக்கா? பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர்கள் 4 மட்டும்தான் இருக்கா? ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கு. இது எல்லாம் எப்படி வந்துச்சு? மனிதர்கள் அவங்க வாழக்கூடிய இடத்துல அவரவர் வசதிக்கு ஏற்ப உருவாக்குறதுதான் ஜாதி அதுன்னு சொல்லி இதுல இருந்து உருவாகுது. ஸ்ரீராமருக்கு 3 தம்பிகள், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன். ஆனால் அவரு இன்னும் 3 பேரை தம்பிகளை ஏற்றுக்கொண்டிருக்காரு. அவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, வேட சமுதாயத்தை சேர்ந்த குகன், வானரமான சுக்ரீவன். வானரன் சொன்ன என்னங்க? குரங்கு. தம்பி ஏத்துக்கிட்டு இருக்காரு சுக்ரீவன். மிகப்பெரிய அரக்கனான ராவணனுடைய தம்பி விபீஷணனை ராமபுரான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய தம்பின்னு சொல்லியிருக்காரு. இதுல எங்க ஜாதி வந்துச்சு? ஒருவர் வேட சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒருவர் வானரம், ஒருவர் அசுரன். இவங்க எல்லாமே என்னுடைய தம்பின்னு சொல்லியிருக்காரு. ஜாதியை பார்த்தா சொன்னார் அவரு. எந்த மதத்தில் இருந்தாலும் அடுத்தவருடைய மதத்தையும் புரிந்து கொள்வதற்கு பக்குவம் வேணும். அப்பதான் நீங்க எல்லாம் மனிதர்கள். மதவரி பிடிச்சி நாட்டுல அலைய வேண்டியதுதான். இந்த மதவரியினால நம்முடைய நாட்டிற்கோ சமுதாயத்திற்கோ எந்த ஒரு முன்னேற்றமும் வரப்போவது கிடையாது. அதே போல சட்டசபையில திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின், அவரு தன்னை கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றவரு, சனாதன தர்மத்தை பத்தி அவருக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அதே போல தாவேக்கையோட எம்எல்ஏ முஸ்தபா, அவர் ஒரு இஸ்லாமியர். இஸ்லாமிய சமுதாயத்திலே 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதை விட்டுட்டு அவருடைய மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசாம ஒரு இஸ்லாமியர் சனாதன தர்மத்தை பத்தி பேசுவதற்கு அவருக்கும் தகுதி கிடையாது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மதம் என்பது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, அரசியல் என்பது என்னுடைய வாழ்வியல் அப்படின்னு சொல்ற ஒரு தத்துவத்தை நீங்க உணர்ந்து மதவெறியை விட்டு நம்முடைய மாவட்டத்திற்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து நம்முடைய மாநிலத்தையும் நம்முடைய மாவட்டத்தையும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.